சிறுவாணி தண்ணியுடைய டேமுடைய ஐடியா 5 அடி குறைச்சிருக்காங்க. இதை பற்றி விஜய் எழுப்பல. பிரச்சனையே அவருக்கு அனுபவம் இல்லை, கீழே இருக்கிறவங்க கொடுக்கலன்னு சொல்லலாம். அன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன் என்று சட்டசபையில் சொன்னவர் நேற்றைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று மாற்றியுள்ளார். மேகதாதுலேயே திமுக மிகப்பெரிய துரோகத்தை மார்ச் மாதம் செஞ்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல போய் முல்லை பெரியாறு முழுக்க சேஃபாக இருக்கிறதுன்னு ஐஐடி கரக்பூர் பார்த்துட்டு அவங்க சொன்ன சில மாற்றங்கள், அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் எதிர்கட்சி தடுத்து செய்யாமல். இப்ப திருப்பி காங்கிரஸ் வந்து தடுக்கிறாங்க. நாங்க இருந்தப்ப 100 ரூபா வந்தா 61 ரூபா மாநிலங்களுக்கு கொடுத்தோம், இப்ப 68 ரூபா கொடுக்குறாங்க பிஜேபி போட்ட கமிஷன். வாய்க்கு வந்ததெல்லாம் பீலா விட்டாங்க. ஆனால் மழை வந்தா நீர் தேங்கிச்சு. ஆனால் இப்பொழுது வேகமா நடக்குது. திமுக திராவிட மாடல் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது ஊழல், எங்க பாக்கெட்டுக்கு துட்டு. ஒரு வருடத்தில் மகனும் மாப்பிள்ளையும் சம்பாதித்து விட்டு அதை எப்படி எங்கே போட்டு வெள்ளையாக்குவது என்று தவிக்கிறார்கள். இந்த கரண்ட் வாங்கிறதுல பல்வேறு ஊழல்கள் தனியார் மயமாக்கப்பட்ட பிறகு நடந்திருக்கு. நான் சொல்றது நீட் என்பது கட்டாயமாக அறிவுபூர்வமாக தேவையானது. அதுல விலக்குங்கிறது முடியாது. மாணவர்கள் தயாராயிட்டாங்க. மெய்வர மாற்றம் வரும். இன்றைக்கு நம்மளோட சிறப்பு நேர்காணலுக்கு வந்திருக்காங்க பிரபல அரசியல் விமர்சகர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். 31வது தென்மண்டல முதல்வர்கள் மாநாடு நடந்து முடிஞ்சிருக்கு. இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் 2025 வந்துட்டு கேரளாவில் நடந்தது. அப்போ முன்னாள் முதல்வர் அவங்க கலந்துட்டாங்க. இந்த வருஷம் தமிழ்நாட்டுல நடக்கிறதுக்கான காரணம் ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுல தான் நடக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது பிளானா, இல்ல விஜய் வந்திருக்காரு அது வந்து இந்த மாநாட்டுக்கு வந்து அவரு துணைத் தலைவராகவும் போட்டிருக்காங்கன்ற மாதிரி நிறைய விஷயங்கள் பேசுறோம். மற்ற மாநிலங்களுக்கு முதல்வர்கள்லாம் வந்திருக்காங்க. சோ முக்கியமா பார்க்கப்பட்ட விஷயங்கள் என்ன சார்? இல்ல, இது ரொட்டேஷன்ல வருது. தமிழ்நாட்டுக்கு ஸ்பெசிபிக்கா தரல. ஸோ போன தடவை கேரளா, இந்த தடவை தமிழ்நாடு, அடுத்தது இந்த 5 மாநிலங்கள் தெலுங்கானா, ஆந்திரா, பாண்டிச்சேரியும் வரும், அந்தமான் நிக்கோபார் வரும், லட்சத்தீவு வரும். அதுக்கெல்லாம் லெப்டினன்ட் கவர்னர் வந்திருக்காங்க. பாண்டிச்சேரிக்கு முதல்வர் பதில லெப்டினன்ட் கவர்னர் வந்திருக்காங்க. சோ இதுல ஆந்திரா முதல்வர் வரல, அவருக்கு பதில் அவர் லண்டன்ல இருக்கிறதுனால. மற்றபடி இதை பொறுத்த வரைக்கும் இது ஆக்சுவலா ஒரு சில கோர்ட் ஜட்மெண்ட்டுக்காக நீங்க இது பண்ணணும் அப்படிங்கிறது. இன்னொன்னு, இவங்க யூஸ் பண்ற தமிழகத்தில் யூஸ் பண்ணப்படுகிற அந்த மாநில சுயாட்சி என்பதற்கு மாற்றான அவங்க சொல்றது கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம். அதுக்காக எல்லா மாநிலத்தின் ஒப்பீனியனும் ஒரு மண்டலத்திலையும் கேட்கணும். ஸோ இதுல தென் மண்டலத்துல கேட்குறாங்க. அதுதான் இதுல இதுல பல விஷயங்கள் எடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. பட் அதுல பெரும்பாலும் மாநிலத்துக்குள்ளதான் பண்ண முடியும். இதுல மத்திய அரசுக்கு ஸ்கோப்பு கிடையாது. உதாரணமாக காவேரி, முல்லை பெரியாறு, இந்த மாதிரி மேகதாது. பட் அவங்க எடுத்து வச்ச அளவுக்கு இவர் வைக்கவில்லையோ அப்படிங்கிற மாதிரி ஒரு வருத்தம் இருக்கு. காவிரியை பொறுத்த வரைக்கும் திமுக சட்டமன்றத்தில் இவர் இன்டைரக்டா விஜய் சொன்னார், 69 அணைகள் கட்ட காரணம் 74 ரெனியூ பண்ணாம விட்டது. இது முழுக்க திமுக காரணம். சோ அதன் பிறகும் உங்களுக்கு வந்து இது காவிரி ட்ரிபியூனல் ஜட்ஜ்மெண்ட் வந்தது கூட அவங்க ஆட்சியில இருந்த வரைக்கும் கெசட்ல போடாம கோர்ட்ல வழக்கு போட்டு அதுக்கு பிறகு பாஜக வந்த பிறகுதான் ஏற்றப்பட்டது. சோ இப்ப ஈவன் அந்த மேகதாதுலேயே திமுக மிகப்பெரிய துரோகத்தை மார்ச் மாதம் செஞ்சிருக்கு. சுப்ரீம் கோர்ட்ல போய் அதுக்கேத்தாப்புல ஒரு பெட்டிஷன், அது இவர் தீர்மானம் கொண்டு வந்தப்ப திடீர்னு நுழைச்சு விட்டார். அது தேவையே இல்லை. ட்ரிபியூனல் படி கட்டவே முடியாது. நான் உங்களுக்கு இன்னும் ஓப்பனா சொன்னேன், நம்ம சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் வழக்கு போட்டு ராசி மணல் கட்ட வேண்டும் முதல் ப்ரியாரிட்டியில. இதை கர்நாடகம் தமிழ்நாடு கன்சிடர் பண்ணோம். 2021 வாங்கியாச்சு. அதை செய்யவே இல்லை. அதை செய்ய வேண்டும். மேகதாதுவை கர்நாடகால இருக்கிற மக்கள் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேகதாதுவை கட்டினால் 3 கிராமங்கள், மக்கள் வசிக்கும் கிராமங்கள் அழிஞ்சு போகும். 12 வனப்பிரதேசங்கள், யானை வசிப்பிடங்கள் அழிஞ்சு போகும். சோ இது மாதிரி பல்வேறு, இது ஒரு புலி சாஞ்சுரி ஒண்ணு அழியுது. இதெல்லாம் இருக்கிறதுனால அங்க வராது. இவங்க வெறும் பாலிடிக்ஸ் செய்யறதுக்காக பேசிட்டு இருக்காங்க. ஆனால் ராசி மணல்னு ப்ரப்போசலை கொண்டு போனால் வரும். திருப்பி பாத்தீங்கன்னா கேரளா தரப்பில் நீங்க முல்லை பெரியாருக்கு மாற்றாக இன்னொன்னு கட்டிக்கங்க, நாங்க காசு கொடுக்குறோம் அப்படின்னு இருக்காங்க. ஆனால் முல்லை பெரியாறு முழுக்க சேஃபாக இருக்கிறதுன்னு ஐஐடி கரக்பூர் பார்த்துட்டு அவங்க சொன்ன சில மாற்றங்கள் செய்யணும், ஒரு சில ஸ்ட்ரென்தனிங். அதுல 90% முடிச்சாச்சு. போன பினராயி விஜயன் ஆட்சியில
பேபி டேம்னு அங்க பக்கத்துல இருக்கல 3 மரத்தை வெட்டிட்டு பண்ணணும். அவங்க பர்மிஷன் கொடுத்துட்டாங்க, காங்கிரஸ் எதிர்க்கட்சி தடுத்து செய்யாம இருக்கு. இப்ப திருப்பி காங்கிரஸ் வந்து தடுக்கிறாங்க. அது மாத்திரம் இல்ல, 2019 அங்க உங்களுக்கு ஒரு நிலநடுக்கம் வந்தப்ப ஹைட்டை குறைச்சிட்டாங்க. அதாவது மொத்த ஹைட்டு 152, முதல்ல 132 அலோவ் பண்ணாங்க. அப்புறம் உச்ச நீதிமன்றம் 142 சொன்னா கூட 138 கீழே மேல விடுறது இல்லை. இங்கேயாவது எதையோ ஒரு வருஷம் நிலநடுக்கம் வந்தா அடுத்து தொடர்ச்சியா நிறுத்தக்கூடாது. ஆனால் இது கோயம்புத்தூருக்கு தண்ணி கொடுக்கிற குடி தண்ணீர் கொடுக்கிற இது சிறுவாணி தண்ணியுடைய டேமுடைய ஹைட்டே 5 அடி குறைச்சிருக்காங்க. இதை பற்றி விஜய் எழுப்பல, பிரச்சனையே அவருக்கு அனுபவம் இல்லை, கீழே இருக்கிறவங்க கொடுக்கலன்னு சொல்லலாம். சோ இந்த 2 டேமை பொறுத்த வரைக்கும் நமது உரிமையை நம்ம நிலைநாட்டணும். அதுக்கு பேச்சுவார்த்தை மட்டுமே தான் திரு சோ சொல்லுவாரு. இது உச்ச நீதிமன்றமே தீர்ப்பு கொடுத்தால் கூட கர்நாடகா நிறைவேற்றலன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணா அவங்க கட்சி அங்க தோத்துரும். இப்ப நம்ம வந்து நீட்டை எதிர்க்கிறோம், உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு, அவங்க இதை நிறைவேற்றல. மத்திய அரசு உங்களுக்கு பட்டிய SC STல கிரிமி லேயர் கொண்டு வரணும்னு உச்ச நீதிமன்ற தீர்ப்பை எதிர்க்கிறாங்க. சோ நீதிமன்ற தீர்ப்புகளை எல்லா இடங்களிலும் அரசுகளே எதிர்க்கிறப்ப பேச்சுவார்த்தை ஒண்ணுதான் தீர்வா இருக்க முடியும். இதுக்கு அடுத்ததாக மிக முக்கியமான விஷயம், நிதி பகிர்வை பத்தி ஒரு வார்த்தையில போயிருக்காங்க. நிதி பகிர்வு என்பது மிகச் சரியாக மத்திய மாநில அரசுகள் கூட்டாக சேர்ந்து நிதி கமிஷன் 5 வருஷத்துக்கு ஒரு தடவை போட்டு அதுல ஒவ்வொரு மாநிலத்துக்கு எவ்வளவுன்னு உங்களோட உட்கார்ந்து பேசிட்டு கொடுக்கறது. 12வது நிதி கமிஷனை செய்தது காங்கிரஸ் ஆட்சி. அப்ப அட்வைசராக அதுக்கு சேர்மனாக இருந்தது டாக்டர் ரங்கராஜன் சொல்லிட்டு தமிழ்நாட்டை சேர்ந்த முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர். அவர் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி மார்ச் மாசம் எழுதின கட்டுரையில், நாங்க இருந்தப்ப 100 ரூபா வந்தா 61 ரூபா மாநிலங்களுக்கு கொடுத்தோம், இப்ப 68 ரூபா கொடுக்குறாங்க பிஜேபி போட்ட கமிஷன் அப்படின்னு சொல்றாங்க. சோ அவங்களுக்கு அதை தாண்டி மற்ற பல செலவுகள் இருக்கிறது. சோ இந்த கோரிக்கை இவங்க வச்சுக்கிட்டே இருக்கலாமே தவிர மெத்தட்ல ஒழுங்கா போயிட்டு இருக்கு. ஆனா அதை விட விஜய் ஆட்சி மிக அற்புதமாக ஒண்ணு செஞ்சிருக்கோம். நீங்களும் சென்னைக்குள்ள சுத்துனீங்கன்னா இப்ப எல்லா இடத்துலயும் ட்ரைனேஜ் ஒர்க் நடக்குது. 3 வருஷத்துக்கு முன்னாடியே 40%, 60%, 85, 90, 99ன்னு வாய்க்கு வந்ததெல்லாம் பீலா விட்டாங்க. ஆனால் மழை வந்தா நீர் தேங்கிச்சு. ஆனால் இப்பொழுது வேகமா நடக்குது. என்னடான்னு பார்த்தா CAG அறிக்கைப்படி 4000 கோடியில் யூட்டிலைசேஷன் சர்டிபிகேட் 90 கோடி தான் கொடுத்துருக்காங்க. மீதி 3100 கோடிக்கு வேலை செய்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் கொடுக்கல. அது கொடுக்கலன்னா பணம் கொடுக்க முடியாதுன்னு போன ஆட்சியில பிடிச்சு வச்சாங்க. பட் இவர் மே 28 அங்க முதல் முறை போன பொழுதே முதல் நாள் மோடியை சந்திச்சார். இவர் கொஞ்சம் அது பதவிக்கு ஏற்று 15 நாளைக்குள்ளன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவு ஈஸியா பிளெக்சிபிளா பேச மாட்டார். எடுத்து முதல் 2 எல்லாருக்குமே இது இருக்கும், கொஞ்சம் ரிசர்வ் டைப். சோ மோடி என்ன பண்ணார், மறுநாள் உங்களை 3 தமிழ் தெரிந்த தமிழ்நாட்டை சேர்ந்த அதிகாரிகளை சந்திக்க வைக்கிற, அவர்களை சந்தித்த பின்பு நிதியமைச்சர் அவரும் தமிழரை சந்திக்கணும்னு சொல்லிட்டு திரு TV சோமநாதன், திரு T கிருஷ்ணன் மற்றும் முன்னாள் ரிசர்வ் பேங்க் கவர்னர் சக்திகாந்த் தாஸ், அவரும் இதுல 3 பேரும் தமிழ்நாட்டுல பதவியேற்று பின்னாடி போனவங்க. சோ இவர்கள் சொல்ல வெறும் நிதித்துறைக்கு மட்டும் வெள்ளை அறிக்கைன்னு சொன்னதை மேலும் பல துறைக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஏற்கனவே மின்சாரத்துக்கு வந்துருச்சு, கனிம வளத்திற்கு விரைவில் வர இருக்கிறது. திரு ரமேஷ் அவர்கள் இதுக்கும் கொடுக்க போறேன்னு சொல்லியிருக்காரு, இந்து சமய அறநிலைத்துறைக்கும். சோ இப்படி பண்றப்போ ஒரு துறையிலும் என்ன பண்ணியிருக்காங்க, திமுக திராவிட மாடல் 3 எழுத்தில் என் மூச்சு இருக்கும், அது ஊழல், எங்க பாக்கெட்டுக்கு துட்டு என்பது திராவிட விவிலியம் கூறுவது. சோ அதை செஞ்சிருக்காங்க. நான் சொல்ல வேண்டாம், PTR பழனிவேல் தியாகராஜன் ஒருத்தர், அவர் வருஷம் முடிஞ்சு ஒரு மாசம் 2 மாசம் வாக்குல ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. 60 வருடம் கருணாநிதி எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதித்ததை 1 வருடத்தில் மகனும் மாப்பிள்ளையும் சம்பாதித்து விட்டு அதை எப்படி எங்கே போட்டு வெள்ளையாக்குவது என்று தவிக்கிறார்கள் அப்படின்னு நான் சொன்னதை சுருக்கி. அப்போ வருஷம் 30ன்னா அடுத்த வருஷம் ஒரு 20% இன்க்ரீஸ், ஸோ 37, அதுக்கு அடுத்து 36, அடுத்த வருஷம் 45, இப்படி 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி முதல் குடும்பத்துக்கு மாத்திரம் போயிருக்கு. குடியாத்தம் குமரன் என்று ஒருவர் இன்னைக்கும் கட்சியில பதவியில தான் இருக்கிறார். அவர் துரைமுருகனும் மகனும் 60,000 கோடின்னாங்க. சோ இவ்வளவு பணங்கள் எடுத்து போயிருக்காங்கன்னா இதை கண்டுபிடிச்சு கொண்டு வர வேண்டிய, அப்ப வெள்ளை அறிக்கை போட்டாதான் தெரியும். உதாரணமா மின்சாரத்துறையிலேயே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, இது டிரான்ஸ்ஃபார்மர் 7 லட்ச ரூபா டிரான்ஸ்ஃபார்மரை 13 லட்ச ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஆனால்
இப்ப நீங்க ஒரு வியாபாரம் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த மொபைலை வித்தாலும் சரி, பேனாவை வித்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணாலும் ஒரு பொருளை வாங்கி இன்னொரு இடத்துக்கு பேர் விற்கிறது தான் வியாபாரம். இப்ப மின்சாரத்துறையில் அடிப்படையில் மின்சாரத்தை வாங்கி விற்கணும். அதுக்கு சைட்ல தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர், சப்ஸ்டேஷன் இதெல்லாம். 1.25 லட்சம் கோடியில 25,000 தான் மீதி எல்லாம். 1 லட்சம் கோடி கரண்ட் வாங்குறது. இந்த கரண்ட் வாங்குறதுல பல்வேறு ஊழல்கள் தனியார் மயமாக்கப்பட்ட பிறகு நடந்திருக்கு. நம்ம இதுல ஒரு தடவை சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 2015 சோலார் பவர் சூரிய மின்சாரத்தை அதானி நிறுவனத்திலிருந்து 7 ரூபா 1 பைசாக்கு 25 வருஷத்துக்கு அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. இன்னைக்கு 2.25 ரூபா தான் ரேட்டு. அதிகபட்சம் 2.25 2.25. 5 வருஷத்துக்கு போயிருந்தா 2020 முடிஞ்சிருக்கும். 10ன்னா 25, 40 வரைக்கும் நம்ம வாங்கியே ஆகணும். இன்னைக்கு 2.25 ரூபாய்க்கு கிடைக்கிறது. அதே மாதிரி 1 ரூபா கூட கரண்டே தயாரிக்காம, அதாவது நீங்க ஒரு பிளான்ட் போட்டீங்கன்னா நிலக்கரியோ அல்லது நாப்தா அல்லது ஆயில் பேஸ்ட் போட்டா ஃபிக்ஸட் காஸ்ட் ஃபியூயல் காஸ்ட்னு பிரிச்சு போடுவாங்க. கரண்டே சப்ளை பண்ணாலும் அந்த ஃபிக்ஸட் காஸ்ட்டை கொடுக்கணும். ஆனால் 1996 நாகப்பட்டினத்தில் பிபிஎன் லிமிடெட்னு ஒரு பவர் பிளான்ட் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் குழுமத்துது. 2016 20 வருஷம் முடிஞ்சிடுச்சு. ஆனா டெர்மினேஷன் லெட்டர் கரெக்டா இதுக்கு கொடுக்கலையாம். அதனால எனக்கு கொடுக்கணும்னு போன ஆட்சியின் போது 443 கோடி ரூபாய் ஒரு யூனிட் பவர் சப்ளை பண்ணாம கொடுத்திருக்காங்க. அது வழக்குல போயிருந்தால் உச்ச நீதிமன்றத்தில் தள்ளுபடி கோரி இருக்கலாம். இது மக்கள் பணம், 20 வருஷத்துக்குள்ள அவங்க போட்ட பணத்தை எடுத்திருப்பாங்க, பிக்சட் காஸ்ட் 20 வருஷத்துக்கு அப்புறம் தர வேண்டியதில்லைன்னு போயிருக்கலாம். சின்ன உதாரணம் சொல்லணும்னா, தமிழ்நாட்டின் அதானி, சன்ரைசர்ஸ், சன் குழுமம், கலாநிதி மாறன் வாங்கிய சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துடைய இன்றைய மதிப்பு 15,000 கோடி. அவங்க அதை எடுப்பதற்கு முன்னால் அது டெக்கன் சார்ஜஸ்னு ஒரு டீம் இருந்துச்சு. அது டெக்கன் கிரானிக்கல்னு நமக்கு காலை பத்திரிகை குழுமத்துது. அவங்க 1 வருஷம் ஒழுங்கா அந்த ஃபீஸை கட்டலன்னு டெர்மினேட் ஆனாங்க. அதை எதிர்த்து ஹைகோர்ட்ல போய் 7,200 கோடி காம்பன்சேஷன் வேணும்னா தீர்ப்பே வாங்கினாங்க. ஆனால் உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம்னா 1 பைசா கொடுக்க வேணான்ட்டு தீர்ப்பு கிரிக்கெட் போர்டு வாங்கிச்சு. அது மாதிரி பண்ணியிருந்தா அந்த 441 கோடி ரூபாய் தமிழக அரசுக்கு மிச்சமா இருக்கணும். செந்தில் பாலாஜியும் ஸ்டாலினும் ஒரு தனியார் குடும்ப நிறுவனத்துக்கு கொடுத்திருக்காங்க. சார், இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்னா தென் மண்டல முதல்வர்கள் மாநாடு அந்த இடத்துல இப்போ டீலிமிட்டேஷன் பத்தி அது முக்கியமான ஒண்ணை விட்டுட்டோம். இந்த டீலிமிட்டேஷனை பொறுத்த வரைக்கும் அம்பேத்கர் சட்டத்தை தலைமையிலான அரசியல் சாசனம் இயற்றினவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 10 வருடமும் பாப்புலேஷன் ஏற்றத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிட்டே இருக்கணும் அப்படின்னாங்க. 1951 முதல் தேர்தல், 61 ஒரு முறை செய்யப்பட்டது, 71 ஒரு முறை செய்யப்பட்டது. 71 இந்தியாவுடைய மொத்த மக்கள் தொகை 540 கோடி. 543 இப்ப 10 லட்சம் பேருக்கு ஒரு இதுன்னு வச்சாங்க. அதுக்கு முன்னாடி 42 இருந்த தமிழகத்துக்கு 39 குறைஞ்சுது. அதை யாரும் இப்ப சொல்றதே இல்லை. அப்கோர்ஸ் சில பகுதிகள் தமிழ்நாட்டை விட்டு போச்சு, மொழிவாரி மாநிலம் பிரித்த பொழுது. அதன் பிறகு 76 ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. அதாவது அந்த நேரத்தில் அரசியல் சாசனத்தை இன்னைக்கு ராகுல் காந்தி என்ன பண்ணுவார், ஒரு சிவப்பு கலர் புக்கை வச்சுக்கிட்டு என்னத்தையோ காட்டிட்டு இருப்பார். அதை குப்பையில் போட்டு காலில் போட்டு மிதித்து நெருக்கடி நிலை என்று அனைத்து எதிர்கட்சியும் கைது செய்து இந்திரா காந்தி கொண்டு வந்த பொழுது அவருடைய மகன் குடும்ப கட்டுப்பாடு என்பதை கட்டாயமாக திணித்தார். நம்மெல்லாம் இந்த எக்ஸ்ட்ரீம் கார்னர்ல ஃபேஸ் பண்ணல. டெல்லியெல்லாம் யாரையோ கூப்பிட்டு கல்யாணமானவங்க, கல்யாணம் ஆகாதவங்க, வயசுல கிழவனானவங்க, கிழவிகளை கூட பண்ணி விட்டாங்கன்னு அந்த டயத்துல பெருசா வந்துச்சு. இது பண்ணினால் எல்லா மாநிலங்களிலும் ஒரு growth ரேஷனலைஸ் ஆக 25 வருஷம் கழிச்சு பண்ணுவோம்ட்டாங்க. 76 2001 வரைக்கும் ஒன்றும் பண்ணல. 2001 அப்ப திருப்பியும் ஒரு கோயிலேஷன் கவர்மெண்ட் தான் வாஜ்பாய் கீழே இருந்தது. இது பண்ணா சிக்கல் வரும்னு அவரும் தள்ளி போட்டார். ஆனால் 2008 என்ன பண்ணாங்க, தொகுதி மறுவரைன்னு இருக்கிறதுக்குள்ளேயே கொஞ்சம் கொஞ்சம் மாத்தி அமைச்சாங்க. இப்ப நீங்க இன்னைக்கு தமிழ்நாட்டுல 38 மாவட்டம் இருக்கு. நான் படிக்கிறப்ப 14, தமிழ்நாடு சுதந்திரம் அடைஞ்சப்ப 12. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கன்வீனியன்ஸ் இது மாத்திரா மாதிரி தொகுதிகளையும் மாத்தத்தான் வேணும். இப்ப எங்க தாத்தா காலத்துல செய்யாம விட்டது எங்க அப்பா காலத்துலயும் செய்யல, இன்னைக்கும் செய்ய கூடாதுன்னு சொன்னால் அர்த்தம் இல்லை. செஞ்சு ஆகணும். பட் இப்போ நமக்கு 39,543 7.2% இருக்கிறது. ஆனால் இந்த மக்கள் தொகை அப்படியே கணக்கு போட்டு பார்த்தா நமக்கு இந்த 543 வச்சா 32 குறையும். ஆனால் உத்தரப்பிரதேசம் போன்றவைகளுக்கு அதிகமாகும். ஏற்கனவே உத்தரப்பிரதேசல 80 சீட் இருக்கு, இப்ப 120 ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர்கள் மட்டுமே நினைச்சு தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்னு வருதுனால ஆல்டர்னேட் சொல்றதுக்கு சென்ற முறை ஏப்ரல் எலெக்ஷனுக்கு முன்னாடி பிஜேபி ஒரு ஸ்டண்ட் பண்ணாங்க.
ஆச்சா அது வெஸ்ட் பெங்கால் எலெக்ஷன்ல ஜெயிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது, அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். பெண்கள் ரிசர்வேஷனும் இந்த டீலிமிட்டேஷனையும் கொண்டு வந்துட்டு நாங்கள் 50% சீட்டை அதிகப்படுத்துறோம். இப்ப இருக்கிற 543 இன்டூ 1.5 815 வரும். அப்படியே எல்லா மாநிலங்களுக்கும் 1.5 பெருக்கணும் வாயில சொன்னாங்க, ஆனால் எழுத்தில் கொடுக்கவில்லை. சோ எழுத்துல கொடுக்கலன்னா ஆதரிக்க முடியாதுன்னு பல கட்சிகள் எதிர்த்தன. சோ விஜய் இப்ப சட்டசபையில் தீர்மானம் சொல்றப்ப இப்ப நீங்க 815 50% சொன்னாலும் நாளைக்கு, அதாவது அந்த 2021 மாற்றம் செஞ்சப்ப என்ன சொன்னாங்கன்னா 76ல சொன்னதும் அந்த வருடம் இது புதிய சென்சஸ் மக்கள் குடிமதிப்பு எடுத்த பிறகு அந்த டேட்டா வச்சு பண்ணணும். இப்ப நீங்க டேட்டாவை பார்க்காம இப்ப பண்ணிட்டு நாளைக்கு சென்சஸ்க்கு அப்புறம் மாறுமா? அப்படி மாத்தினா என்ன பண்றது? அதனால 543 வைக்கணும் அப்படின்னு விஜய் அவர்கள் சட்டமன்ற தீர்மானம் சொல்லுங்க. ஆனால் நீங்க 543 வச்சு 39 அப்படியே மெயின்டைன் பண்ணுன்னு சட்டம் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க ஒரு உத்தரப்பிரதேசக்காரரோ பீகார்காரராக இருந்தால் எங்களுக்கு நீங்க இப்ப இன்னைக்கே கேரளா பக்கத்துல லட்சத்தீவுன்னு ஒரு இது இருக்கு. அங்கு அவர்கள் 58,000 பேர் சேர்ந்துட்டா ஒரு எம்பி. நமக்கு 15-20 லட்சம் சராசரி. தெலுங்கானால மல்காய்கிரிங்கிற ஒரு தொகுதியில 38 லட்சம் பேர் தேர்ந்தெடுத்தா ஒரு எம்பி. சோ இதை நியூட்ரலைஸ் பண்ணி ஓரளவுக்கு பெருசு பண்ணணும். சோ இதனால அந்த மாதிரி பண்ணுங்கன்னு யாராவது கேஸ் போட்டா இந்த 543 நம்ம 39ங்கிறது 32 ஆகும். ஆனால் அந்த சட்டம் என்ன சொல்கிறதுனா பாராளுமன்றம் இஸ் தி அல்டிமேட் அத்தாரிட்டி. அவர்கள் சென்சஸ் அடிப்படையிலேயோ அல்லது பாராளுமன்ற கருத்தொற்றுமை அடிப்படையிலா அவங்க 50% சொல்லிட்டா தமிழ்நாட்டுக்கு நல்லதுதான். சோ இதை நேற்று அன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன் என்று சட்டசபையில் சொன்னவர் நேற்றைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் என்று மாற்றியுள்ளார். இது மிக நல்ல முயற்சி. ஏன்னா நீட் எதிர்ப்புலையும் பாத்தீங்கன்னா நேத்திக்கு அதையும் பேசி இருக்கிறார். தமிழ்நாட்டுக்கு மற்றும் விலக்கு அப்படிங்கிறார். முதல்ல உச்ச நீதிமன்றம் தீர்ப்பின் அடிப்படையில் திமுக காங்கிரஸ் கொண்டு வந்தது இது. ரெண்டாவது, தமிழ்நாட்டுல இன்னைக்கு 11,000 சீட் இருக்கு. இந்த வருஷம் இன்க்ரீசிங் சீட். அதுல ஒரு 5,500 கவர்மெண்ட் காலேஜ். இந்த 5,500 சீட்ல அகில இந்தியால இருந்து யார் வேணா போட்டி போடலாம் முன்னாடி. இப்ப நீங்க உங்க கேமராவை எடுத்துக்கிட்டு தமிழ்நாட்டின் மிகச்சிறந்த இன்ஜினியரிங் காலேஜ் எதுக்கு வேணா போங்க, 100க்கு 30 பேர் தான் தமிழர்கள், மீதி எல்லாம் தெலுங்கர்களும் அந்த இது வட இந்தியர்களாக இருக்காங்க. ஆனால் நீட் படியாக 85% சீட்டு தமிழகத்தின் மாணவர்கள் மட்டுமே படிக்க முடியும். சோ இந்த 5,500ல 4,700 தமிழர்களுக்கு. ஆனால் மீதமுள்ள 15% ஆல் இண்டியா கோட்டா. இது மாதிரி இந்தியா முழுக்க இருக்கிற 65,000 மெடிக்கல் சீட்ல கவர்மெண்ட் காலேஜ், அதுல ஒரு 10,000 சீட்டுக்கு மேல ஏழை மாணவர்கள் என் பையனோ என் பொண்ணோ உங்க தம்பியோ யார் படிக்கணும்னாலும் போலாம். இப்ப அது நல்லதா? இப்ப இதுல நீங்க மார்க் அடிப்படையில இதுல கிடைக்கல, அதுல போட்டி போடணும்னா நீட் எழுதியானோம். அடுத்தது ஒரு முறை ஒரு பேச்சுக்கு சொல்றேன், உங்களுக்கு ஏதோ ஒரு கடைசி எக்ஸாம் அன்னைக்கு இல்ல ஒரு முக்கியமான எக்ஸாம் அன்னைக்கு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு காரணம் சரியா ஒரு 5-6 மதிப்பெண் குறைஞ்சு போச்சு, மார்க் கிடைக்காது. ஆனால் நீட்ல குறைந்தபட்சம் 3 அட்டெம்ப்ட் இப்ப அது கூட நீக்கிட்டாங்க. சோ நீங்க திருப்பி எழுதிட்டு இருக்கலாம். போனதோட கிளப் பண்ண மாட்டாங்க. போன தடவை 600க்கு 550, இந்த தடவை 570ன்னா அது ஆவரேஜ். இந்த தடவை இல்ல, இந்த தடவை 540ன்னா 3வது. பட் இம்ப்ரூவ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. எனக்கு டாக்டர் படிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல படிப்பாக இருந்தாலும் எலான் மாஸ்க் ஒரு 2 நாள் முன்னாடி ஒண்ணு சொல்லியிருக்காரு, மருத்துவமே தேவைப்படாது, எல்லாமே ஏஐயும் இதுவும் செய்யக்கூடும் அப்படின்னு. பட் அப்பா டாக்டரா இருந்தா பையனும் டாக்டரா இருந்துங்கிறது ஒரு பெரிய விஷயத்துல இருக்கு. சோ அதனால நான் சொல்றது நீட் என்பது கட்டாயமாக அறிவுபூர்வமாக தேவையானது. அதுல விலக்குங்கிறது முடியாது. மாணவர்கள் தயாராயிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப நீட் எதிர்ப்பவர்கள் அறமற்ற, நேர்மையற்ற, அறிவற்ற, அல்ல காசுக்காக பேசுபவர்கள். பட் இவரும் திராவிட மாடலோடு ஒத்து போகணும்னு இந்த கொள்கையை கூறுகிறார். அதை கடந்து சென்றுட்டு ஃபேர் நீட் என்று இதுல மாத்தின மாதிரி மாத்திக்கிட்டா நல்லா இருக்கும். ரொம்ப நன்றி சார். தொடர்ந்து பேசுவோம்.